ஒரு 14 தலைமுறை கண்டோமே. தாவீது முதல் பாபிலோன் வரை ஒரு 14 தலைமுறை கண்டோமே. அங்கிருந்து கிறிஸ்து பிறப்பு வரை ஒரு 14 தலைமுறை
அதிசயம் ஒன்றை கண்டாரே. அஞ்சாதே என்றார் தூதருமே, உந்தன் மன்றாட்டை கேட்டார் இறைவனுமே. மலடி என்ற பெயர் நீங்குமே, உன் மகிழ்ச்சி இன்று மலருமே. அபியா பிரிவின் ஆசாரியன், அவன் ஆரோன் வழி வந்த எலிசபெத்தின் நாயகன். கட்டளையாவும் காத்து நின்றார் இறைவன், கண்ணில் நீதிமானாய் வாழ்ந்து வந்தார். மழலை செல்வம் இல்லை என்று அவர் மனதில் வாடி முதிர்ந்து நின்றார். நறுமணப் புகை காட்டும் வேளையிலே மக்கள் நாடி நின்றார் செபத்தினிலே. தூப பீடத்தின் வலப்புறமே நின்றார் தூய காபிரியேல் தூதருமே. கலங்கி நின்ற சகரியாவிடம் தூதர் கனிவாய் நற்செய்தி கூறினாரே. மனைவி எலிசபெத் மகனை பெறுவாள், அவர்க்கு யோவான் என்றே பெயரிடுவாய். மதுவை விலக்கி வாழ்வார் அவர், தூய ஆவியால் கருவிலே நிறைவார் அவர். எலியாவின் ஆவி கொண்டிருப்பார், நம் இறைவனின் வருகைக்கு வழி சமைப்பார். வயதான எங்களால் எப்படி இயலும் என சகரியா ஐயம் கேட்டாரே. நம்பவில்லை என் வார்த்தையினை, இனி நிகழும் வரை நீ பேச மாட்டாய். செய்கை காட்டி வெளியே வந்தார் மக்கள். சகரியா கண்ட காட்சியை உணர்ந்தார். கருவுற்றாள் அன்னை எலிசபெத், 5 மாதம் தன்னை மறைத்துக் கொண்டாள். மக்களில் எனக்கிருந்த அவமானத்தை இன்று மாற்றினார் இறைவன் எனப் புகழ்ந்தாள். வாக்குத்தத்தம் பலித்ததினால் அவள் வாழ்வில் வசந்தம் வீசியதே. காலம் கடந்தாலும் கர்த்தர் மறப்பதில்லை, கடையாய் தெரிந்தாலும் அவர் கைவிடுவதில்லை. சகரியாவின்
அருள்மிகு பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உன்னுடனே இருக்கிறார் வாழ்க. பெண்களுக்குள் ஆசி பெற்றவளே, மண்ணுலகின் மீட்பரை சுமப்பவளே. எலிசபெத் கருவுற்ற 6ஆம் மாதம் எழுந்து வந்தார் காபிரியேல் தூதர். நாசரேத்தூரின் கன்னி மரியாளிடம் நன்னய வார்த்தை கூற வந்தாரே. தாவீதின் வழிவந்த யோசேப்புக்கு அவள் மனம் புரிய நிச்சயம் ஆனவளே. தூதரின் வார்த்தையில் குழப்பம் அடைந்தாள். இதன் பொருள் என்ன என வியந்தாள். அஞ்சாதே மரியாளே, பயப்படாதே, இறைவன் உன் மீது பிரியம் கொண்டாரே. கருவினில் ஒரு மகனை தாங்குவாய், அவருக்கு இயேசு என்றே பெயரிடுவாய். மகா உன்னத இறைவனின் குமாரன் அவர்.
ஆசி எனக்கு தந்தாரே. மலைநாடான யூதேயா ஊருக்கு சென்றார். மகிழ்ச்சியுடன் சகரியா இல்லம் புகுந்தார். மரியாளின் வாழ்த்தொலி கேட்ட மாத்திரமே அன்னை எலிசபெத்தின் கருவிலே குழந்தை துள்ளியதே. தூய ஆவியால் எலிசபெத் நிறைந்தாரே. உரத்த குரலில் மரியாளை வாழ்த்தி புகழ்ந்தாரே. இந்த அரிய பாக்கியம் எனக்கு கிடைத்ததோ. இறைவன்
கனிந்திடவே காதலன் பிறந்தானே. எலிசபெத் மடியினிலே எழிலாய் வளர்ந்தானே. எட்டாம் நாளினிலே சடங்குகள் செய்தாரே. சகரியா என பெயரை சூட்டிட முயன்றாரே. யோவான் என அன்னை உறுதியாய் சொன்னாரே. உறவினர் யாவருமே வியப்பால் நின்றாரே. எழுதிக் காட்டச் சொல்லி சகரியா கேட்டாரே. அவன் பெயர் யோவான் என வரைந்தாரே. கட்டப்பட்ட நாவுகள் இறைவனை துதித்ததே. கண்டவர் நெஞ்சமெல்லாம் அச்சம் கொண்டதே. இக்குழந்தை யாராகுமோ என பேசிக் கொண்டாரே. இறைவனின் கரம் அவரோடு இருக்க கண்டாரே.
மரியாளின் வயிற்றில் கருவானார் நம் மாசில்லா இயேசு உதித்தாரே. புனித ஆவியின் வல்லமையால் ஒரு புதுமை இங்கே நிகழ்ந்ததே. வாக்குத்தத்தம் நிறைவேற இறைவன் மண்ணில் மனிதனாய் வந்தாரே. மரியாள் கருவை அறிந்தாரே. நீதிமான் யோசேப்பு திகைத்தாரே. அவமானப்படுத்திட விரும்பாமல் அவளை இரகசியமாய் தள்ள நினைத்தாரே. நல்லுள்ளம் கொண்ட யோசேப்பு அன்று துயர சிந்தையில் ஆழ்ந்தாரே. கனவில் தோன்றிய வானதூதர் சொன்னார், தாவீதின் மகனே அஞ்சாதே. மரியாளை ஏற்கத் தயங்காதே. அவள் கருவில் இருப்பது தெய்வீகமே. தூய ஆவியார் உருவானார். அவர் பாவம் போக்கவே பிறக்கின்றார். இயேசு என்று பெயரிடுவாய். அவரே மக்களை காக்கும் இரட்சகராம். இம்மானுவேல் என அழைப்பாரே என்றும். கடவுள் நம்மோடு என்றிடுமே. கன்னிப்பெண் பெற்றிடும் குமாரன் அவர். விண்ணகம் காட்டும் திருக்குமரன். தூக்கம் விழித்த யோசேப்பு தூதன் சொன்னபடியே செய்தாரே. மரியாளை மனைவியாய் ஏற்றாரே. தெய்வ சித்தம் தன்னில் நின்றாரே. குழந்தை பிறக்கும் வரை அவளை யோசேப்பு அறியாமலே காத்தாரே. இயேசு இயேசு இரட்சிப்பின் நாயகன். இம்மானுவேல் இறைவன் நம்மோடு. வாழ்நாள் எல்லாம் எம்முடன் இருப்பார். நம் வழித்துணையாய் அவர் வருவார். ஆமென். பெத்லகேம் நகரில் மீட்பர் பிறந்தார். ஏரோது மன்னன் காலத்தில் இயேசு உதித்தார்.
பிறந்தவர் எங்கே? உதித்த விண்மீனை நாம் கண்டோமே. வணங்கிட வந்தோம் இறைமகனை என எருசலேம் வீதியில் வினவினாரே. கேள்விப்பட்ட ஏரோது கலங்கினான். அந்த ஊர் மக்கள் அனைவரும் நடுங்கினார். ஆசாரியர் வேதபாரகர் கூடினாரே. மறை நூலில் உள்ளதை தேடினாரே. யூதேயா நாட்டு பெத்லகேமே, நீ சிறிய நகரல்லவே. மக்களை ஆளும் பிரபு உன்னில் ஒரு மன்னவாய் என்று தோன்றுவார். ஞானிகளை அழைத்து இரகசியமாய் விண்மீன் கண்ட காலம் அறிந்தானே. குழந்தையை கண்டதும் என்னிடம் சொல்லுங்கள், நானும் வந்து வணங்குவேன் என வஞ்சக வார்த்தை கூறினானே. ஞானிகளை பெத்லகேம் நகருக்கு அனுப்பினானே. மீண்டும் தோன்றியது அந்த விண்மீன். ஞானிகள் மகிழ்ச்சியில் துள்ளிக் குதித்தார்களே. பாலகன் இருந்த வீட்டின் மேலே அந்த விண்மீன் வந்து நின்றதே. மரியாளின் மடியில் குழந்தையை கண்டார். மண்ணில் விழுந்து வணங்கினாரே. பொன்னும் தூபமும் வெள்ளை போளமும் தன் பேழையை திறந்து படைத்தார்களே. கனவில் தேவன் எச்சரிக்கவே ஏரோதிடம் மீண்டும் செல்லவில்லையே. வேறு ஒரு வழியாக ஞானிகள் தங்கள் நாடு திரும்பினாரே. விண்மீன் காட்டிய பேரொளியே, ஞானிகள் தேடிய நற்பொருளே. பொன்னையும் தூபமும் தந்தது போல் என் உள்ளத்தை தந்தோ ஏற்றிடுவாய். ஏரோதின் சூழ்ச்சிகள் வெல்லாதுவும் அன்பின் அரசாட்சி அழியாது. இருள் சூழ்ந்த உலகில் ஒளியாக என் இதயத்தில் வாரும் இயேசுவே. எம் இம்மானுவேலே, எம்முடன் இருப்பவரே. ஆமென், அல்லேலூயா. மகிமை உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமை. சமாதானம் பூமியில் மனிதர்க்கு சமாதானம். பெத்லகேம் நகரில் மீட்பர் பிறந்தார்.
தாவீதின் ஊரில் ஒளி உதித்தார். அகஸ்து இராயன் கட்டளையிட்டார். மக்கள் யாவரும் பெயர் பதிவு செய்தார். கலிலேயா நாசரேத்தூரை விட்டு யோசேப்பு மரியாளுடன் புறப்பட்டாரே. தாவீதின் குலம் வந்த யோசேப்பும் தவமாய் பெத்லகேம் வந்து சேர்ந்தாரே. விடுதிகள் யாவிலும் இடமில்லையே, விண்ணக மன்னவனுக்கு இடமில்லையே. குளிர் வாட்டும் இரவினில் காலம் கனிந்தது. கன்னியின் மடியில் கதிரவன் உதித்தது. துணிகளால் சுற்றி தொழுவத்தில் வைத்தார். ஆடுகள் உண்ணும் புல்லணையில் கிடத்தினார். வயல்வெளி மேய்ப்பர்கள் காவல் காக்க வானவர் தூதன் முன்னே தோன்றினார். கர்த்தரின் மகிமை ஒளி வீசக் கண்டு அச்சத்தில் மேய்ப்பர்கள் உறைந்து நின்றார். அஞ்சாதே மேய்ப்பரே, நற்செய்தி இதோ. அனைவருக்கும் பெரிய மகிழ்ச்சி இதோ. தாவீதின் ஊரில் இன்று இரட்சகர் பிறந்தார். அவரே கிறிஸ்துவாகிய கர்த்தர் அறிவீர். உள்ளணையில் கிடக்கும் குழந்தையை காண்பீர், அதுவே நீங்கள் அறிந்திடும் அடையாளம் என்றார். தூதர்கள் சேனையும் திறந்து வந்தாரே. இறைவனை போற்றி துதி பாடினாரே. விரைந்து சென்றார் மேய்ப்பர்கள் அங்கே. கண்டார் மரியையும் யோசேப்பையும் அங்கே. உள்ளணையில் கிடந்த பாலகனை பார்த்தார். தூதர்கள் சொன்னதை சான்று பகிர்ந்தார். மரியாள் இவற்றை இதயத்தில் சேர்த்தாள். மகிமையை போற்றி மகிழ்ந்து நின்றாள். எட்டாம் நாள் வந்ததே சடங்குகள் செய்தார். இயேசு என நாமம் சூட்டி மகிழ்ந்தார். தூதன் வைத்த பெயரன்றோ இது, நம் பாவம் போக்கும் பெயரன்றோ இது. தன் தன் தலதன் தன் தன் தலதன் தன் 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 தலதம். தன் தன் தலதன் தன் தன் தலதன் தன் 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 தா. தொழுவத்தில் பிறந்த தூயவனே, ஏழையாய் வந்தயம் ஏந்தலே. தங்கமும் வைரமும் எங்களிடம் இல்லையம். உள்ளத்தை புல்லணையாய் உமக்கு தந்தோ. பெத்லகேம் விண்மீனே, எம்மை நடத்தும் பிறந்த பாலகனே. எம்மை ஆசீர்வதியும் சமாதான பிரபுவே. சதாகாலம் வாழ்க. ஆமென். அல்லேலூயா.
தஞ்சம் புகுந்திடு. இரவோடு இரவாக யோசேப்பு விழித்தார். இறைமகனை மார்போடு அணைத்துக் கொண்டார். அன்னை மரியாளோடு எல்லை கடந்தார். அந்நிய தேசத்தில் அகதியாய் நின்றார். எகிப்திலிருந்து என் மகனை அழைப்பேன் என்ற இறைவனின் வாக்கு அங்கே பலித்ததே. எழுந்திரு யோசேப்பே, எகிப்துக்கு ஓடிடு. குழந்தையை காத்திட விரைந்தே ஏகிடு. ஏமாந்த ஏரோது சினங்கொண்டு எழுந்தான். பிஞ்சுயிரை கொல்ல ஆணையிட்டான். பெத்லகேம் வீதி எங்கும் மரணத்தின் ஓலம். பெற்றவள் ராகேலின் தீராத துயரம். 2 வயதுக்கு உட்பட்ட பாலகர் அன்று இறைவனுக்காய் இரத்தம் சிந்தி மரித்தார். எழுந்திரு யோசேப்பே, எகிப்துக்கு ஓடிடு. குழந்தையை காத்திட விரைந்தே ஏகிடு. ஏரோது மரித்த பின் தூதன் தோன்றினான். தாயையும் சேயையும் அழைத்துச் செல் என்றான். அழ்கெலாயு ஆட்சிக்கு அஞ்சிய யோசேப்பு அமைதி தேடி கலிலேயா சென்றார். வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேற நாசரேத் நகரில் இல்லம் அமைத்தார். எழுந்திரு யோசேப்பே, எகிப்துக்கு ஓடிடு. குழந்தையை காத்திட விரைந்தே ஏகிடு. நாசரேத் நகரத்து தச்சனின் மகனாக நானிலம் போற்றும் ஞானத்தின் உருவாக. நசரேயன் என்றும் உலகம் அழைத்திட நாசரேத் மண்ணில் வளர்ந்தார் இறைமகன். தீர்க்கதரிசிகள் உரைத்த மொழிகள் அன்று தெய்வத்தின் திட்டமாய் அங்கே முடிந்தது. துன்பத்தில் துணையாய் இருந்தீரேயம், துயரத்தின் நடுவில் காத்தீரே. ஏரோது வந்தாலும் எகிப்திற்குச் சென்றாலும் உன் கரம் எங்களை விடுவிக்குமே. நாசரேத்தூரின் நற்பொருளே, எந்நாளும் நடத்தும் நற்சுடரே, எங்கள் குடும்பங்களும் கரத்தில் என்றும் பாதுகாப்பாய் இருக்கச் செய்யும். நசரேயனாகிய இயேசுவே உமக்கே புகழ். ஆமென். அல்லேலூயா.
புகுந்தாரே அகிலத்தின் ஒளியே. ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணமானாரே. கன்னி மரியாள் கனிவுடன் ஏந்த கர்த்தரின் பாலகன் ஆலயத்தில் நின்றாரே. தூய்மைச் சடங்குகள் செய்யும் காலம் வந்ததே. மோசேயின் சட்டப்படி பயணம் நிகழ்ந்தது. முதற்பேறான மகனை இறைவனுக்கு அளித்தார். 2 புறா குஞ்சுகளை பலியாக படைத்தார். ஏழ்மை கோலத்தில் எருசலேம் வந்தார். எம் வாழ்வின் மீட்பரை தேவாலயம் தந்தார். சிமியோன் என்னும் நீதிமான் அங்கே இருந்தார். சீயோன் மக்களின் ஆறுதலை எதிர்பார்த்து நின்றார். மீட்பரை காணாமல் சாவு உன்னை தொடாது என தூய ஆவியார் அவருக்கு உரைத்தாரே. ஆவியின் தூண்டுதலால் ஆலயம் வந்தார். தன் ஆயுள் காலத்தின் வரத்தினை கண்டார். பாலகன் இயேசுவை தன் கைகளில் ஏந்தினார். பரவசமாக இறைவனை புகழ்ந்தார். ஆண்டவரே, இப்போது ஊழியன் என்னை அமைதியாய் மரிக்க அனுமதியும் என்றாரே. ஆயத்தம் செய்த உந்தன் மாபெரும் இரட்சிப்பை என் கண்கள் கண்டதே. அறியா மக்கள் பெற்றிடும் ஒளியும் அன்பு பொலிவு இனத்தின் பெருமை இவர். தந்தையும் தாயும் வியந்து நின்றாரே. சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்தாரே. அனைவரும் ஏற்றிடும் அடையாளமாயம் அதிசய பாலகன் அங்கே நின்றாரே. யூதரில் பலர் விழவும் பலர் எழவும் காரணமாய் இந்த பாலகன் இருப்பார். மறைவான உள்ளத்தின் எண்ணங்கள் வெளிப்படும். மரியாளே, உன் மனதை துயரம் துளைக்கும் தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகள் கேட்டே அன்னை தெய்வத்தின் திட்டத்தை தியானித்து நின்றார். இருளில் வாழ்வோர்க்கு ஒளியாக வந்தீரே. அன்பு பொலிவு இனத்தின் பெருமையாக நின்றீரே. சிமியோன் கரங்களில் அணைந்தது போல் உம்மை எம் இதயக் கூடாரத்தில் ஏந்தச் செய்யும். வாக்கு மாறான தெய்வமே, வாழ்வின் இறுதியில் உம்மை தரிசிக்கும் பாக்கியத்தை எமக்கும் தந்தருளும். ஆலயத்தில்
உள்ளத்தில் அர்ப்பணமான இயேசுவே உமக்கே புகழ். ஆமென். அல்லேலூயா. இறைவன் ஆலயத்தில் இடைவிடா பணி செய்தாள் அன்னை. அன்னாள் எனும் இறைவாக்கினர் புகழ் பாடினாள். விடுதலை தேடும் இறையினத்து மக்களுக்கு நம் மீட்பர் இயேசுவை காட்டி மகிழ்ந்தார். வானுவேல் மகளாய் ஆசேர் குலத்தில் வந்தாள். பரிசுத்த கோலமிட்டு ஆண்டவரை தொழுதாள். 7 ஆண்டு இல்லறம் இனிதே முடிந்த பின் 84 ஆண்டு தனிமையில் நிலைத்தாள். உண்ணாவிரதம் இருந்து மன்றாட்டில் திளைத்தாள். தன் உன்னதரின் இல்லத்தையே வீடாக கொண்டாள். பரம்பொருளுக்கு நன்றி நவிழ்ந்து நின்றாள். அந்த பாலகன் திருமுன்னே பணிந்து நின்றாள். எருசலேமின் விடுதலைக்காய் ஏங்கி நின்றாள். அந்த ஏந்தல் வழிவரும் மக்களுக்கு உரைத்தார். வாக்கு கொடுத்தவர் இதோ வந்து விட்டார். என வாஞ்சையுடன் அனைவருக்கும் நற்செய்தி சொன்னார். ஆண்டவரின் திருச்சட்டம் சொன்னபடியே யாவும் அன்புடன் செய்து முடித்தார் யோசேப்பு. நாசரேத் எனும் தங்கள் சொந்த ஊருக்கு அன்னை மரியாளுடன் பாலகனை அழைத்துச் சென்றார். குலதெய்வம் காத்திடும் கூடாரம் போலவே அன்று குடியிருந்தார் நாசரேத் திருநகரில். சிறு பாலகன் நாளும் வளர்ந்து வந்தார். அவர் சீரிய ஞானமும் வல்லமையும் அடைந்தார். தந்தை இறைவனின் ஆசீர்வாதம் அவர் தன்னோடு எப்போதும் இருக்கக் கண்டார். தச்சன் மகனாகத் தரணியை காக்க அவர் தாழ்ச்சியின் வடிவாக வளர்ந்து நின்றார். இரவும் பகலும் ஜெபத்தில் நிலைத்த அண்ணாவே, இறை
இறைவனை கண்டதும் நன்றிகள் சொன்னாயே. எங்கள் வாழ்வும் ஒரு ஜெபமாகட்டும், எம் எண்ணங்கள் யாவும் இறைவனை பாடட்டும். நாசரேத்தில்லத்தின் அமைதி நாதா, ஞானமும் அருளும் எமக்குத் தாரும். தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் எங்கள் தலைமுறையை காத்திடும் இறைவா. நாசரேத்தின் நாயகனே உமக்கே புகழ். ஆமென். அல்லேலூயா. ஞானத்தில் வளர்ந்தாரே எம் ஆண்டவர் இயேசுவே, மறைநூல் வல்லுனர்க்கு வியப்பினை தந்தாரே. தந்தை இறைவன் பணியில் தன்னை இணைத்தாரே. நாசரேத் இல்லத்தில் பணிந்து வாழ்ந்தாரே. பஸ்கா பண்டிகை வந்ததே, சியோன் நகரமே மகிழ்ந்ததே. பெற்றோருடனே ஆண்டவரும் 12 வயதில் சென்றாரே. பண்டிகை நாட்கள் முடிந்ததே, உறவுகள் எல்லாம் திரும்பவே. பெற்றோர் அறியா வண்ணமே இயேசு அங்கே தங்கி விட்டாரே. கூட்டத்தில் இருப்பார் என எண்ணி ஒரு நாள் முழுதும் தேடினார். உறவினர் நண்பர் மடுவினிலே அங்கும் இங்கும் ஓடினார். கண்டு கொள்ளாத கவலையினால் எருசலேம் மீண்டும் திரும்பினார். 3 நாட்களின் தேடலுக்குப் பின் ஆலயத்தில் அவரை கண்டாரே. போதகர் நடுவில் அமர்ந்திருந்தார், மறைநூல் விளக்கம் கேட்டிருந்தார். கூடியிருந்த மக்கள் யாவருமே அவர் ஞானம் கண்டு வியந்தாரே. தாய் அவள் கேட்டாள், மகனே நீ ஏன் எம்மை அழைக்கச் செய்தாய்? தந்தையும் நானும் உன்னைத் தேடி தவித்துப் போனோம் பாராய். ஏன் என்னைத் தேடினீர்கள்? என் பிதாவின் இல்லம் இருக்கவே அவர் பணியில் நான் இருப்பதை நீங்கள் அறியவில்லையா என்றாரே. உண்மையை அவர்கள் உணரவில்லை. அன்னை மரியாளின் உள்ளமோ நடந்தவை யாவையும் நினைத்துக் கொண்டே அமைதியில் யாவையும் காத்திட்டாள். நாசரேத்தூருக்கு திரும்பினார். பெற்றோர் சொல்லுக்கு
உள்ளத்தை நிரப்புங்கள், பரிசுத்தர் வருகிறார், மனதை திருப்புங்கள். திபேரியராயன் ஆட்சி செய்த காலத்திலே திசையெங்கும் யோவான் குரல் கேட்டதே. அண்ணாவும் காய்பாவும் ஆசாரியர் இருக்கவே ஆண்டவர் கட்டளை யோவானுக்கு வந்ததே. யோர்தான் நதிக்கரை யோவான் சென்றாரே, மக்கள் பாவம் போக்க ஞான ஸ்நானம் தந்தாரே. மலைகளும் குன்றுகளும் மட்டமாக்கப்படும், கரடு முரடான பாதைகள் மென்மையாகும், வளைவான வழிகள் எல்லாம் நேராகும். ஒவ்வொரு மனிதனும் இறைவனின் மீட்பை காண்பான். ஆபிரகாம் எம் தந்தை என பெருமை பேசாதே, அக்கினி கோடரி மரத்தடியில் நிற்குதே. நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என வினவினார். நல்ல கனிகள் கொடுங்கள் என யோவான் மொழிந்தார். மேலாடை 2 இருந்தால் 1 கொடுங்கள், உணவு இருந்தால் பசியோர்க்கு பகிர்ந்துண்ணுங்கள், வரி வசூலிப்போர்க்கு நேர்மை சொன்னாரே, அந்த வீரர்களுக்கு மன அமைதி தந்தாரே. தண்ணீரால் நான் உங்களுக்கு திருமுழுக்கு தருகிறேன், தன்னிகரில்லா ஒருவரை நான் அறிவிக்கிறேன். அவர் மிதியடிகளை அவிழ்க்கவும் தகுதியற்றவன், அவர் தூய ஆவியாலும் நெருப்பாலும் அருள்வான். நல்ல தானியம் பிரித்து களஞ்சியம் சேர்ப்பார், பதரை கொழுந்து விடும் தீனில் எரிப்பார். ஒட்டக உரோமத்தால் ஆடையினை அணிந்தார், தோல் கச்சையினை இடுப்பினில் கட்டினார். வெட்டுக்கிளி காட்டுத்தேன் உணவாக கொண்டார், தன் வாழ்வினால் இறைவனின் அரசை காட்டினார். எருசலேம் மக்கள் திரண்டு வந்தாரே, தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மூழ்கினாரே. இதோ பரலோக இராஜ்யம் சமீபித்திருக்கிறது. வாழ்வை சீர்படுத்துங்கள், வழியை நேராக்குங்கள். நீர் வழியாய் யோவான் தந்தது மனமாற்றம், இயேசு ஆவி வழியாய் தருவார் மறுவாழ்வு. தூய ஆவியால் எம்மை திளைக்கச் செய்யும், அணையாத நெருப்பால் எம்மை காத்திடும். விடியலின் விண்மீனே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரின் முன்னோடியே யோவானே, ஆமென், அல்லேலூயா. யோர்தான் நதியில் ஒரு புதுமைனம், ஆண்டவர் ஏற்றார் திருமுழுக்கு. வானம் திறந்தது, ஆவி இறங்கியது, தந்தை இறைவன் குரலும் கேட்டது. கலிலேயா நாட்டை
விட்டு புறப்பட்டார். யோர்தான் நதிக்கரை வந்து சேர்ந்தார். தன்னிகரில்லா தச்சன் மகனாக யோவானிடம் திருமுழுக்கு வேண்டி நின்றாரே. இறைவனின் ஆட்டுக்குட்டி வரன்றோ என யோவான் கண்டு வியந்து நின்றாரே. வானம் திறந்தது, ஆவி இறங்கியது. ஆண்டவர் ஏற்றார் திருமுழுக்கு. நானன்றோ உம்மிடம் பெற வேண்டும், நீ என்னிடம் வருவது தகுமோ என்றார். தற்போது நான் சொல்வதை செய்திடுவாய். இறைவன் எதிர்பார்க்கும் நீதியை நிறைவேற்றுவாய். பணிவின் வடிவாய் நின்ற பரம்பொருள் அன்று ஆவியாய் நதிக்குள் இறங்கினாரே. வானம் திறந்தது, ஆவி இறங்கியது. ஆண்டவர் ஏற்றார் திருமுழுக்கு. தண்ணீரில் மூழ்கி மேலெழுந்து வந்தார். தரணிக்கே ஒளியை தந்து நின்றார். அப்பொழுது வானம் திறக்கக் கண்டார். தூய ஆவியார் புறாவென இறங்கக் கண்டார். மூவொரு இறைவன் ஒன்றாகத் தோன்றி நம் மீட்பின் கதவை திறந்து வைத்தார். வானம் திறந்தது, ஆவி இறங்கியது. ஆண்டவர் ஏற்றார் திருமுழுக்கு. இவரே என் அன்பு திருமகன், நான் இவர் மீது பிரியம் கொண்டேன் என்றார். வானிலிருந்து கேட்ட அந்த திருக்குறள் உலகிற்கு உண்மையான மெசியாவை சொன்னது. திருமுழுக்கு பெற்று புறப்பட்டார். எம் திருச்சபை உருவாக வழிவகுத்தார். தண்ணீரால் எம்மை தூய்மைப்படுத்தினாய். ஆவியால் எம்மை புதுப்பித்தார். யோர்தான் நதியின் புனிதமே, எங்கள் இதயத்தை உமது இல்லமாக்கும். தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் எங்கள் திருமுழுக்கின் வாக்குறுதியை காப்போம். அன்பு மகனே, அருளின் ஊற்றே, உம்மையே நாங்கள் பின்தொடர்வோம். திருமுழுக்கு பெற்ற திருச்சுடரே, இயேசுவே உமக்கே புகழ். ஆமென். அல்லேலூயா. Oh
எம் ஆண்டவர் இயேசுவே 40 நாள் நோன்பிருந்து நம்மை நலமுடன் காக்க வந்தாரே. சோதனை வென்றாரே, சாத்தானை வீழ்த்தினாரே, வேத வாக்கியத்தால் தீயவனை முறியடித்தாரே. பரிசுத்த ஆவியினால் அங்கே அழைத்து செல்லப்பட்டார். 40 நாள் இரவும் பகலும் உணவின்றி நோன்பிருந்தார். மிகுந்த பசியுண்டான போது வஞ்சகன் அருகே வந்தான். கற்களை அப்பமாக்கு, நீ இறைவன் மகனானால் என்றான். அப்பத்தால் மட்டுமல்ல, தந்தையின் வார்த்தையாலே மனிதன் வாழ்வான் என்று இயேசு பதில் சொன்னாரே. பரிசுத்த எருசலேமின் ஆலய உச்சியில் நிறுத்தினான். இங்கிருந்து கீழே துதி தூதர்கள் உன்னை தாங்குவார். இறைவன் மகனானால் உனக்கு தீங்கு நேராது என்றான். மறைநூல் வசனங்களை கொண்டே மீண்டும் வலை விரித்தான். உன்னாண்டவராகிய இறைவனை சோதிக்காதே என்று மறைநூல் சொல்லுதே என இயேசு முறியடித்தார். உயர்ந்த மலை சிகரத்தில் உலகாளும் நாடுகளை காட்டினான். என்னை நீ வணங்கினாய், இவையாவும் உனக்கு தருவேன் என்றான். சாத்தானே விலகி போ. உன்னாண்டவர் ஒருவருக்கே ஆராதனை செய்திட வேண்டும், அவருக்கு மட்டுமே சேவை செய்ய வேண்டும். கடுமையாய் இயேசு சொல்ல சாத்தான் ஓடி மறைந்தான். தூதர்கள் இறங்கி வந்து ஆண்டவருக்கு பணி செய்தாரே. பாவத்தில் வீழாமல் நம் பரிசுத்தர் முன்மா